வணக்கம் மக்களே, நாம இப்போ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அறிவியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன காளிபாளையம், திருப்பூரில் சின்ன காளிபாளையம். இது திருப்பூரில் இருக்கிறவங்க பார்த்துருந்தாலும் சரி பார்க்காதனாலும் சரி கண்டிப்பாக இது ஒரு ஒன் டைம் விசிட் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ இயற்கை சூழலான சுற்றியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மூங்கில் மரம் அது இது நம்ம நாட்டில் அழிஞ்சு வரக்கூடிய மரங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. அதோட பேர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாமே மூங்கில் மரம் தான் இருக்குது. மூங்கில் மரம் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வகை அது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லைட் எல்லாமே மாட்டியிருக்காங்க. எல்லாமே சோலாரு. நம்ம இப்போ நைட்டில் வந்து பார்த்தா தெரியும் எல்லாமே சோலார் மூலியமாகங்கிறதான். மக்களே இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கரையாம்புத்து. எப்படி கரையாம்புத்து தத்ரூபமாக இருக்கும் அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ நம்பர் 1 இது வந்து நுழைவாயில், ஒன்று வந்து இது வந்து உணவு பாதுகாப்பு இது. அது மாதிரி நம்ம எப்படி வீட்டில் ரூமாக கட்டுறோமோ அந்த மாதிரி கரையான்களும் கட்டியிருக்கு. அது வந்துட்டு இங்கே ஃபுல்லாக தெளிவாக போர்டில் போட்டு பண்ணியிருக்காங்க. மக்களே இது பார்த்துட்டிங்கன்னா தேன் கூடு, தேன் பூச்சல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. தேன் கூடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தத்ரூபமாக வந்து உங்களுக்கு காங்கிரீட் மூலியமாக தான் செஞ்சுருக்காங்க. தேன்லாம் இருக்காது. எப்படி என்னென்ன பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இருக்க பாருங்கள் எந்த இடத்துல எந்த இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மக்களை பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்க் வந்து பயங்கரமாக ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு மூங்கில் மரம் ஆகட்டும் எல்லாமே, அதாவது அழிந்து வரக்கூடிய மரம் எல்லாமே இருக்குது. உமா நிற்கிறா, ஹாய் சொல்லுவாங்களா? அதாவது இயற்கையை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு வெளியே போயிட்டு வரணும்னா திருப்பூர் மக்களுக்கு இது கரெக்டு. ஏன்னா உள்ளூருக்குள்ளே இப்படி வந்து ஒரு பார்க் இருக்குங்கிறது வந்து தெரியாமையே இருக்குது நிறைய பேர்த்துக்கு. நீங்கள் திருப்பூர் மக்கள் விசிட் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது. ஒரு இயற்கை சூழல் இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. குழந்தைங்கள்லாம் வந்தால் செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பச்சை குழந்தைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ஒரு காற்று இயற்கை காற்றை சுவாசிக்க குழந்தைங்க அப்படி புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த சிட்டிக்குள்ளே இருந்து கசகசன்னு இருக்கிற டைமில் விட இந்த மாதிரி ரிலாக்ஸ்னேஷனாக ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக மென்டலுக்கு ரொம்ப இது இல்லாமல் நல்லா இருக்காங்க இந்த பிளேஸ். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பில்லெல்லாம் கூட கொஞ்சம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதெல்லாம் வந்து என்ன இதுன்னு தெரியல. பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தோணுது. ரொம்ப சூப்பரா இருக்குது. பார்க்ல வந்து வன விலங்குகள்லாம் கொண்டு வர முடியனால ஒரு சித்திரமா வந்து வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க, நேச்சுரலா இருக்கு இதெல்லாம். மக்களே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து இந்த நிழற்குடை மாதிரி சிட்டிங் ஏரியா செமையாக இருக்குங்க மக்களே. ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து எப்படி ஒரு மனுஷங்க உட்கார்றதுக்காக தான் இது பயன்படுத்தப்படுது. ஆனால் இருந்தாலும் இதுலேயும் வந்து க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இதை பார்த்தாலே வந்து மனுஷன் உட்காரலாங்கிற எண்ணமே வராது. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும். மகளே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட முன்னோர் கூட உமா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பாருங்கள், அதாவது ஒரு மங்கி தான் 6 பேக்கோடு இருக்குது. எவ்வளோ தத்ரூபமாக உருவாக்கியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் மங்கியாட்டே இருக்குது பாருங்கள். உமாவையும் கூட நிற்க வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு கூட வித்தியாசம் தெரியல, ஒரிஜினலாகவே இருக்குது. அதெல்லாம் உண்மையிலேயும் கமெண்ட் பண்ணுங்க மக்களை. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இப்போதைக்கு இது ஓப்பன் பண்ணல. ஏன்னா தெரியுமா, சாயந்தர நேரம் தான் இந்த பார்க்கில் வந்து உங்களுக்கு செம கூட்டமாக இருக்கும். நாங்கள் சாயந்தர நேரம் வந்தால் வீடியோ எடுக்க முடியாததுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இப்போ பகலில் நேரத்தில் வந்து எடுத்துருக்காங்க. மஷ்ரூம் பாருங்க, மஷ்ரூம் சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தத்ரூபமாக உருவாக்கிக்கிறாங்க பாருங்கள். மக்களை ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்காகவும் நம்மளுக்கு போர்டு வச்சுருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு மரத்துக்கு கீழே வந்துட்டு அந்த பேம்பூஸ் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது, எங்கே இது என்ன வகை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மரத்துக்கு கீழே எழுதியிருக்காங்க. நாம் இப்போ போயிட்டுருக்கு பார்த்துட்டிங்கன்னா தாமரை குளத்துக்கு தான். தாமரை குளத்துக்கு முதல்ல போயிட்டா எனக்கு விட்டு போட்டு என்னென்னு பார்ப்போம் அங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. தாமரை குளத்தில் தாமரை என்னென்ன இருக்குன்னு. மக்களே நாம் தாமரை குளத்தை வந்துட்டோம். பார்த்துட்டிங்கன்னா தாமரை குளம்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அள்ளி மட்டும்தான் இருக்குது, தாமரையெல்லாம் காணோம். அது ஒரு 3 கலர் இருக்குது. ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஃபிஷ்ஷெல்லாம் காணோம். தண்ணி வந்து டேட்டியாக இருக்குங்காட்டி ஃபிஷ்ஷெல்லாம் ஒன்றும் தெரில. மக்களை பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ எந்த இடத்துக்கு இருக்குன்னா சாப்பிட்ற இடத்துக்கு. கேண்டீன் தான் முக்கியம், சோறு தான் முக்கியம்.
அது மாதிரி ஒரு கேண்டீனில் கூட வந்து புள்ளியை வரைஞ்சி அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து கேண்டீனுக்கு போய் உமாவுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தர முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. வேணுங்கிறது மட்டும் ஏதாவது 1-2 வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு தெம்பாக சுற்றுவோம் பார்க்க. அது இந்த மாதிரி கேண்டீன் ஃபோன் ஸ்டார்டிங் என்னென்ன ஃப்ளேவர் சாக்லேட் இருக்குது, பட்டர் ஸ்காட்ச் இருக்குது, பிளாக் கப்பு வந்து ஸ்ட்ராபெரி. மக்களே கேண்டீனில் வந்து உமா ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மக்களே கேண்டீன் கூட உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா செமையாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம நெருங்கவே முடியாது, சாயந்தரம் ஆக கூட்டம் ஜாஸ்தியாக வரும். அந்த பக்கம் பார்க்கில் வந்து தூரி ஊஞ்சல் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் அடுத்தது.